வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இணையதளத்தின் மூலமாய் நாம் இணைந்து நம் கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆயத்தத்தோடு கூட இருங்க. நம் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். வேலை ஆராதனைக்கு முன்பாக நாம் ஜெபம் செய்வோம். எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த ஆண்டவரே, இந்த அமீன் ஸ்தோத்திரம் ஆராதனை வேலைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். யாருக்குமே கிடைக்காத ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. உம்மை ஆராதனை செய்யும்படியாய் ஆண்டவரே முழு உள்ளத்தோடு கூட உம்மை ஆராதனை செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே சப்பா, எங்கள் வீடுகளை ஆராதனை ஸ்தலமாக நீர் மாற்றி கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் குடும்பமாக இணைந்து நாங்கள் ஆராதனை செய்ய கர்த்தர் கிருபை தாங்க. எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்து போடுங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே சப்பா, உங்கள் நாமம் உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஏறெடுக்கிற பாடல்கள், துதி பலிகள், ஸ்தோத்திர பலிகள், தியானம் செய்கிற வார்த்தை எல்லாவற்றும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். தடைகளை மாற்றி போடுங்க. எல்லா பொல்லா பிசாசின் கிரியைகளை அழித்து போடுங்க ராஜா. இந்த நேரத்தில் ஆண்டவரே சப்பா, ஆண்டவரே உடைய பிள்ளைகள் யாவரும் ஆண்டவரே சப்பா இணைந்து ஆராதனை செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆமென். இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க ஆண்டவரே. எல்லா தடைகளும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த ஆராதனை வேளையிலே முதலாவது பாடலாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனம் மகிமையும் அப்பாவுக்கு. இந்த பாடலை நாம் இணைந்து ஆமென் ஸ்தோத்திரம் நம்ம கர்த்தருக்கு மகிமை செலுத்தும்படியாய் நாம் பாடுவோம். பாட வைத்தீர் நன்றி இயேசுவே.
அபிஷேகித்து நன்றி ஐயா, அனலாக்கி நன்றி, அனலாக்கினவரே ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. உணவு தந்தீர் நன்றி ஐயா, உணவு தந்தீர் நன்றி ஐயா, உடையும் தந்தீர் நன்றி ஐயா, உடையும் தந்தீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அன்பு கூர்ந்து, அன்பு கூர்ந்து நன்றி ஐயா, அன்பு கூர்ந்து நன்றி ஐயா, அரவணைச்சி நன்றி ஐயா, அரவணைச்சி நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி சுகம் தந்தீரே, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை மட்டுமாய் நமக்கு நல்ல சுகத்தை பலனை தந்து ஆமென் அவருடைய பிள்ளையாய் வாழ நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அவரை இன்னும் பாடலை பாடி நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென் ஸ்தோத்திரம். அடுத்த பாடலாக ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அழகு விடியும் வரை ஆர்ப்பரிப்போம். இந்த பாடலை நாம் சேர்ந்து நாம் பாடுவோம். அனைவருக்கும் தெரிந்த பாடல். ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அழகு விடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆமென். துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. ஆகையினால நாம் பலம் கொண்டு திடமானதாக இருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்திரிப்போம் என்று சொல்லப்படுகிற பாடலை நாம் உணர்ந்து ஆமென் ஸ்தோத்திரம் நாம் கர்த்தரை ஆர்ப்பரித்து பாடுவோம். கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம்,
பாடுவோம் துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல வெற்றி நிச்சயமே. பலம் கொண்டு திடமனதாயிருப்போமே இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. பலம் கொண்டு திடமனதாயிருப்போமே இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ. எழுப்புதலின் நேரம், இது எழுப்புதலின் ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலைந்தும் இடியும் வரை விசுவாசத்தோடு சேர்ந்து ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலைந்தும் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். மறுபடியும் சேர்ந்து ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம். ஆமென். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலைந்தும் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே. யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே. யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போடுமே. இது இழுப்புதலின் நேரமல்லோ. எல்லாரும் சேர்ந்து உணர்ந்து ஆமென். எழுப்புதலின் நேரம், இது எழுப்புதலின் நேரமல்லோ. இது நம்முடைய காலம், இது நம்முடைய காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலைகள் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். நம் தேசத்தில் ஒரு அசை உண்டாக்க முடியாது. அலைகள் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்லை. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்லை. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே. சாத்தானின் ராஜ்யத்தை எல்லாரும் உணர்ந்து சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே. சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ. இது யோசுவாவின் காலமல்லோ. எழுப்புதலின் நேரம், இது எழுப்புதலின் நாம் ஆர்ப்பரிக்க வேண்டிய நேரம். மறுபடியும் சேர்ந்து ஆமென். இது எழுப்புதலின் நேரமல்லோ. இது யோசுவாவின் காலமல்லோ. ஆமென். இது எழுப்புதலின் நேரமல்லோ. நம்முடைய காலம், இது நம்முடைய காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை. எல்லாரும் முழங்கால் படிட்டு நாம் பாடுவோம். ஆமென். ஆர்ப்பரிப்போம் எல்லாம் இருந்த நிலைமையில முழங்கால் படிட்டு ஆமென் ஆமென். நாளும் மோதி எரியோவை பிடிப்போம். ஆரவார துணியோடு கனவுக்குள் நுழைவோம். எக்காலம் மோதி எரியோவை பிடிப்போம். ஆரவார துணியோடு கனவுக்குள் நுழைவோம். இதை எழுப்புதலின் நேரமல்லோ. இது யோசுவாவின் காலமல்லோ. ஆமென். இது எழுப்புதலின் நேரமல்லோ. இது யோசுவாவின் காலமல்லோ. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகி. நாம எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின் தண்ணீர்கள் யோர்தானின் தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமம் சொல்லும் பொழுது ஆமென். யோர்தானின்
நம்முடைய காலம். இந்த நாட்களிலே நாம் ஆர்ப்பரித்து பாடும் பொழுது, நம் கர்த்தர் நாமம் சொல்லி பாடும் பொழுது, ஆண்டவர் நமக்கு விரோதமாக இருக்கிற தடைகளை உடைத்து போடுவார். நமக்கு விரோதமாக இருக்கிற எரிகோ கோட்டைகளை கர்த்தர் தகர்த்து போடுவார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பார்க்கலாம், இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். சாத்தானின் ராஜ்யத்தை அழிக்க வல்லமை உள்ளவர், நமக்கு விரோதமாய் இருக்கிற போராட்டங்களின் பிரச்சனைகளை மாற்ற வல்லமை உள்ளவர். அந்த நல்ல தெய்வத்துக்கு நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்திக்க பார்க்கலாம். அவர் நல்லவர், நல்லவர். ஆர்ப்பரிக்கிற இடத்துல ஒரு எழுப்புதல் உண்டு. கர்த்தரை மகிமைப்படுத்துகிற இடத்துல ஒரு எழுப்புதல் உண்டு. ஆமென். கர்த்தர் நாமம் சொல்லுகிற இடத்துல ஒரு மாற்றம் உண்டு. ஆண்டவரே, உங்க நாமம் எந்த இடத்துல சொல்லப்படுகிறதோ, உங்க நாமம் எந்த இடத்துல உயர்த்தப்படுகிறதோ, அந்த இடத்துல ஆண்டவரே ஒரு எழுப்புதலை நீர் வைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆமென், ஆமென். நன்றி, 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 நன்றி. எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் ஆமென், ஆமென். ஆண்டவரே, உன் நாமம் பெரியது. ஆண்டவரே, உங்க நாமம் பெரியது, பெரியது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருடைய நாமம் எந்த இடத்துல உயர்த்தப்படுகிறதோ, இயேசுவின் நாமம் எந்த இடத்துல மகிமைப்படுத்தப்படுகிறதோ, அந்த இடத்துல ஒரு மாற்றம் ஆண்டவர் உண்டு பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எரிகோ கோட்டை ஒரு பெரிய ஒரு தடையாக காணப்பட்டது. அந்த தடைகளை ஆமென் உடைப்பதற்கு இந்த ஜனங்கள் ஆமென் எந்த ஒரு ஆயுதங்களையும் அவர்கள் எடுக்கவில்லை, மேற்கொள்ளவில்லை. ஆமென். அவர்கள் மாறாக ஆமென் அவர்கள் துதியின் ஆயுதத்தை கையில் எடுத்தார்கள். ஆமென், ஆமென். துதி என்கிற ஆயுதத்தை கையில் எடுத்து ஆர்ப்பரித்து பாடும் பொழுது எரிகோ கோட்டை ஆமென், ஆமென் உடைக்கப்பட்டதை நாம் வாசிக்கிறோம். ஆமென், ஆமென். இந்த நேரத்தில் ஆமென் நம்முடைய பிரச்சனை மாறுகிறதற்கு, நம் போராட்டங்களை மாற்றுவதற்கு நாம் எந்த ஒரு ஆயுதத்தை நாம் எடுக்க தேவையில்லை. மாறாக நாம் துதியின் ஆயுதத்தை எடுத்து ஆர்ப்பரித்து பாடும் பொழுது, இயேசுவின் நாமத்தை உச்சரித்து பாடும் பொழுது, நம் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார், எழுப்புதலை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென், ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமம் பெரியது, அவருடைய நாமம் நமக்கு பலத்து துருகம். நம்ம ஆமென், அவருடைய நாமம் நமக்கு ஒரு அடைக்கலம், நமக்கு ஒரு கேடகமாய் நம்மளை பாதுகாக்கிற ஒரு வல்லமை உள்ள ஒரு கண்மலையாய் காணப்படுகிறதுக்காக கரங்களை தட்டி நாம் ஸ்தோத்திரிப்போம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. சப்பா ஆராதனை வேளையிலே ஆமென் சுத்தம் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மத்தில் காணப்பட முடியாய் நாம் எல்லாரும் கரங்களை தட்டி நாம் ஸ்தோத்திரிப்போம். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆராதனைக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்துப்பட முடியாய் நாம் ஸ்தோத்திரிப்போம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவன் இனி வருகிற ஒவ்வொரு பகுதிகளும் கர்த்தர் நடத்தும்படியாய் நம்ம எல்லாரும் கரங்கள் தட்டி ஸ்தோத்திரிப்போம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் நேர்முழங்கால் படியிட்டு, நம்ம எல்லாரும் ஒரு நேர்முழங்கால் படியிட்டு நம் சபையின் பாடலை நாம் பாடுவோம். எல்லாரும் நேர்முழங்கால் படியிட்டு, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக, பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக, பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக.
ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்கள் அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற அன்பின் நல்ல தகப்பனே, தருமையான இந்த பரிசுத்த ஆராதனைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த ஆராதனையில் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. உங்கள் பாதத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. யாருக்கும் கிடைக்காத இந்த சாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த இணையதளத்தின் மூலமாக எங்களோடு கூட இணைந்து ஆராதனை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய ஆமீன் ஆராதனைக்குரிய ஆசீர்வாதம் அவங்கள் குடும்பத்தின் மேலே இருக்கட்டும் அப்பா. தடைகள் எல்லாம் உடைத்து போடுங்க ராஜா. இம்மட்டுமாய் ஆண்டவரே பாடல் பகுதியில் உடைய கிருபை எங்களோடு கூட இருந்ததுக்காய் நன்றி ராஜா. இனி வருகிற ஒவ்வொரு பகுதிகளிலும் கர்த்தர் நடத்துங்க ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட பேசுவீராக ராஜா. ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய இருதயத்திற்கு போல் சேரட்டும் ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே, உடைய ஜனங்களை அமைசுத்தம் நடத்தட்டும் ஆண்டவரே சப்பா. இந்த கடைசி நாட்களிலே விசுவாசத்தை விட்டு விலகி போகாதபடிக்கு ஆண்டவரே இரண்டாம் வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் உடைய பிள்ளைகள் காணப்பட ஆண்டவரே நீர் உதவி செய்ய முடியாது ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றுங்க. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே சப்பா. உங்க நாம மாத்திரம் உயர்த்தப்படட்டும். ஆமென் ஆண்டவரே. கவனத்தை சிதறவிடாதபடிக்கு ஆண்டவரே ஒரே சிந்தை உள்ளவர்களாய் ஒரு மனம் உள்ளவர்களாய் உம்மை பாடி துதிக்க மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றுங்க. எல்லா துதிகளை மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம் சங்கீதம் 91. நம்ம எல்லாரும் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டிலின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடலுமாம். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாகும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் எல்லா பிரபுக்களுக்கு நேரிடாது, வாதைகளோடு அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் அவர்கள் விடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீ நடந்து பால் சிங்கத்தையும் விழு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமீன். அல்லேலூயா. ஆமீன். சோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமீன். சோத்திரம். நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு நம்ம ஆண்டவரை ஆராதனை செய்ய போகிறோம். அல்லேலூயா. நன்றி நன்றி. ஆமீன். சோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஆமீன் கர்த்தரை நோக்கி ஆமீன் இந்த ஆராதனை வேளையிலே எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நீ பெரியவர். ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே சப்பா. ஆமீன். நான் வாசித்த சங்கீத பகுதியிலே ஆமீன் ஆண்டவர் நம்மளை எப்படி பாதுகாப்பார் என்று ஆமீன் சொந்த வாக்குத்தத்தங்களால் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமீன். சொந்த பாதுகாப்பின்படி ஆமீன் சொந்த கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து வந்தார். இந்த வாக்குத்தத்தத்தின்படி கடந்த நாட்கள் எல்லாம் ஆண்டுடைய கிருபை நம்மோடு கூட இருந்தது. இனி வருகிற நாட்கள் எல்லாம் நம்மோடு கூட இருக்க முடியாய். எல்லாரும் ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம். இந்த ஆராதனை வேளையில எல்லாரும் முழு உள்ளத்தோடு கூட எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் ஆண்டவரை துதிங்க. கடந்த நாட்களில் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து நம் குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்தார், நம் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்தார். ஆமீன். சொல்லுங்க, நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்து வந்தார். ஆமீன். சொல்லுங்க, ஒரு நோயும் ஆமீன் எந்த ஒரு வாதையும் நோயும் பொல்லாப்பும் ஆமீன் நம்ம குடும்பத்தை அணுகாதபடிக்கு கர்த்தர் நம்மளை பாதுகாத்து வந்தார். அந்த நன்மைகளை எல்லாம் நினைத்து பார்த்து எல்லாரும் நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆமீன். உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி ராஜா. உயர்த்துகிறோம் ஆண்டவரே.
நாம எல்லாரும் நாமே சொல்றோம். ஆண்டவரை நன்றி சொல்லி துதிங்க. நாம யாரும் மௌனமாக இருக்க தேவை, எல்லாரும் ஆண்டவரை துதித்து ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் பெரியவர், உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. நீர் பெரியவர் ஆண்டவரே, எங்கள் அடைக்கலமாக இருந்தவரே, அதிசயங்கள் செய்தவரே அப்பா ஆண்டவரே. நாங்கள் போகிற எல்லா இடங்களிலும் உங்களுடைய தூதர்களை கொண்டு நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்தீங்களே ராஜா. உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்கள் நிழலாக இருந்து நாங்கள் போகிற இடமெல்லாம் எங்களை பாதுகாத்து வந்தீங்களே ராஜா. அநேக தடவை உண்மை ஆண்டவரே நாங்கள் உண்மை விட்டு தூர போனோம், ஆனாலும் உங்கள் கிருபை எங்களை தொடர்ந்து வந்து எங்களை மீண்டுமா எங்களை சுத்திகரித்து உடைய பிள்ளையாய் மாற்றினதுக்காய் நன்றி ராஜா. நன்றி ராஜா. ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம், இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம். நீ நல்லவர், நீ போதுமானவர், நீ சிறந்தவர். ஹல்லேலூயா இயேசுவே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே இயேசுவே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. சப்பா உம்மை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா இயேசுவே. உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நேசரேவும் திரு பாதமாமந்தே நிம்மதி நிம்மதி. எத்தனை பேர் உண்மையாய் பாட முடியும்? நேசரேவும் திரு பாதமாமந்தே நிம்மதி நிம்மதி. ஆர்வமுடனே ஆடி துதிக்கே ஆனந்தம் ஆனந்தமே. ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அடைக்கலமே அதிசயமே. ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே. ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. எல்லாரும் சேர்ந்து பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக பாக்கியம் பாக்கியமே. எல்லாம் பரிசுத்த ரத்தம் பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எல்லாரும் உள்ளத்தின்
கடந்து வாழ்வில் வந்தால் உம்மை பிரிவேனையா. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயம். உள்ளத்தின் ஆழத்தின் அப்பாவை பார்த்து ரத்தம் இயேசுவுக்காக சாட்சியாய் கடைசி நாட்களிலே நிச்சயமே. கரங்களை உயர்த்தி ரட்சகரே இயேசு நான் ரட்சகரே ரட்சகரே இயேசு நான் ஆராதனை ஆராதனை. ஆண்டவரே எத்தனை இன்னல்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்தால் உம்மை பிரியோம், உம்மை பிரிய மாட்டோம் ஆண்டவர். உங்க சமூகத்தை விட்டு நாங்கள் விலக மாட்டோம் ஆண்டவரை சபா. ஆமென் ஆண்டவரே, உனக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் உண்மையாய் சொல்ல முடியும்? இன்னைக்கு அநேக பேர் உபத்திரம் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது இயேசு எனக்கு வேணாம் என்று சொல்லிட்டு எல்லாரும் விலகி போகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அவர்கள் மத்தியில் என்ன நடந்தாலும் என்ன சம்பவித்தாலும் இயேசுவை நாங்கள் விட மாட்டோம். அவரை பின்மாற்றம் அடைய மாட்டோம். அவரை விட்டு நாங்கள் விலக மாட்டோம். ஆமே இந்த உண்மையாய் சொல்லுகிறவர்களுடைய பொருளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே அவன் எங்களை வாழ வைக்கதாப்பா நீங்க சிலுவையில தொங்குனீங்க ஆண்டவரே. எங்களை வாழ வைக்கும்படியாய் நீங்க பலியானீங்க ராஜா. உமக்காய் நாங்கள் ரத்தம் சிந்தி ஜீவ பலியாய் மாறுகிறதுக்கு ஆண்டவரே நாங்கள் தயங்காம எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி ராஜா. எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீரே. எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீரே. நோக்கி பார்த்ததினா இயேசுவை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒரு பிழைப்பு உண்டு. ஆமென். பிழைத்து கொண்டோ பிழைத்து கொண்டோமையா ஒப்பு கொடுத்தீரையா. உலகின் ரட்சகரே உலகின் ரட்சகரே உன்னத பலியாக. சொல்லுங்க. உலகின் ரட்சகரே உன்னத பலியாக. சொல்லுங்க. உலகின் ரட்சகரே உலகின். இன்னைக்கு அந்த ரட்சகர் நம்முடைய தேசத்துக்கு தேவை, இந்த உலகத்துக்கு தேவை. எல்லாம் சொல்லுங்க. உலகின் ரட்சகரே உன்னத பலியாக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். எல்லாரும் ஆண்டவரை உயர்த்தி உலகின் ரட்சகரே உம்மை உயர்த்துகிறோம். உலகின் ரட்சகரே உம்மை உயர்த்துகிறோம். ஆமென். உலகின் ரட்சகரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மை பார்த்தவர்கள் முகங்கள் ஒரு நாளும் வெட்கம் அடைவதில்லை. இந்த நேரத்தில் அப்பா இந்த கடைசி காலங்களில் ஆண்டவரே வாதை நோய் பரவிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இயேசுவே ஆமென். நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே.
அப்பா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எல்லாரும் சொல்லுங்க. புத்தியுள்ள ஒரு ஆராதனையாய் ஆமே உங்க சரீரம் முழுவதும் ஒப்படைத்து எல்லாரும் பாடுங்க. ஆமே கர்த்தரை நோக்கி விலையேற பெற்ற இன்றைக்கும் அந்த விடுதலை தருகிறவர் இருக்கிறார். விலையேற பெற்ற விடுதலை கொடுத்தி ராஜாக்களாக ஆவிகளாய் வாழ்ந்த எங்களை ராஜாக்களாக லேவியராக தெரிந்து கொண்டீங்களப்பா. உமக்கென தெரிந்து கொண்டு எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே. மகிமை மலையில இறங்கின ஒரு தேவ மகிமைகளை நிரப்பட்டோ. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆண்டவரை ஒரு விஷயம் ஆமை சீனாய் மலையில இறங்கின தேவ பிரசனம் நம்மளை நிரப்புகிறதுக்காய் தேவ வல்லமை நம்மளை தொடுகிறதுக்காய் நல்ல கரங்களை தட்டி இனி நாம் ஆமை சொன்ன கர்த்தர் நம்மளை பிழைக்கிறவர்களாய் மாற்ற போகிறார். விலையேற பெற்ற ரத்தத்தினால கர்த்தர் நம்மளை பாதுகாக்க போகிறார். எந்த ஒரு தீங்கும் எந்த ஒரு காரியமும் வாதை நோயும் பொல்லாப்பும் நம்மளை தொடாதபடிக்கு விலையேற பெற்ற இயேசுவின் ரத்தம் நம்ம மேல தெளிக்கப்படுகிறதுக்காய் ஆமை கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எங்கள் ஆராதனை ஆண்டவர், எங்கள் ஆராதனை. நம்முடைய ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். ஆராதனை வேளையில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவி ஆத்மா சரீரத்தை அவருடைய கரத்துல நாம் ஒப்படைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம முழு சரீரத்தையும் முழு சிந்தனைகளையும் முழு இருதயத்தையும் அவருடைய பாதத்துல நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பதே நாம் ஆண்டவருக்கு செலுத்துகிற ஒரு புத்தி உள்ள ஒரு ஆராதனை. ஆமே கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்கள் இருதயத்தை உங்க கரத்துல ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் சுயத்தின்படி அல்லப்பா, எங்கள் சித்தத்தின்படி அல்லப்பா. ஆண்டவரே, முழுமையாய் ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் உங்க ராமேஸ்வர பரலோக ராஜ்யத்தின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ராஜா ஆண்டவரே, விலையேற பெற்ற இயேசுவின் ரத்தம் எங்கள் மேல தெளிக்கப்பட்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தரை பாதுகாத்துக் கொள்ள போகிறதுக்காய் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆண்டவரை உடைய மகிமையின் மேகத்தினால் ஆண்டவரை நீ சூழ்ந்து இருக்கிறதுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி பலப்படுத்தும். ஆமீன். சொல்லி மட்டுமாய் ஆண்டோடைய பிரசன்னம் மத்தியில் வெளிப்பட்டதுக்காய் கரங்களை தட்டி நாம் சோதரிப்போம். ஆமீன். சோத்ரம் 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 சோத்ரம். ஆமீன். சோத்ரம் பிதாவாகிய தேவனை கரங்கள் தட்டி நாம் சோதரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். குமாரனாகிய இயேசுவை நாம் கரங்கள் தட்டி சோதரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். பரிசுத்த ஆவியானவரை நாம் எல்லாரும் உற்சாகமாய் கரங்கள் தட்டி சோதரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். ஆமீன். சோத்ரம். இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்துக்காக மதர் ஜெபம் பண்ணுவாங்க. நன்மையினால் முடி சூட்டுகிற தேவ்
நன்மையினால் ஒவ்வொரு பிள்ளைகளை குடும்பங்களை தேவப்படி சுற்றி வழி நடத்த முடியாது இருக்கிறோம். சோதனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் மத்தியிலும் கர்த்தருடைய கிருபை பிள்ளைகளை தாங்குறதுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து பிள்ளைகளை தாங்கி வழி நடத்தும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த விசுவாச பாதையில் முன்னேற சோர்ந்து போகாமல் எங்களுக்கு பலனடைந்து என்னோட நாமத்தை மேம்படுத்த எல்லாருக்கும் கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் மாற்றி ஆண்டவரே நாங்கள் வலிமையாக கூடி ஆராதித்து உள்ள நாமத்தை மேம்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். எல்லா தடைகளையும் நீங்கி போத்துவதாக பரிசுத்த பிதாவே நீங்களே செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். விலையினமாய் சுயரமாயிருக்கிற பிள்ளைகளுக்கு பலத்தை சுகத்தை தாரும். நன்மையை நாடி விரும்புகிறார்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். என் கை பிரயாசங்களை ஆசீர்வதியும் போக்குள் வருத்தலும் எல்லா சூழ்நிலையிலும் பிள்ளைகளை கற்பனை போல பாதுகாத்து வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். அவருடைய தேவையோட சந்தைக்கு கர்த்தர் உதவி செய்யும். என்னோட நாமத்தை இன்னும் மையப்படுத்தி ஆண்டவரை துதிக்க ஆராதிக்க அவசரங்களை தியானிக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். பெரிய காலை செய்து நாமத்தை மையப்படுத்தும் இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. சபை அறிவிப்புகள் சோதம் சில அறிவிப்புகளை நான் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நம் சபையில் கடந்த 4 வாரங்களாக நாம் இணையதளத்தின் மூலமாய் நம் வீடுகளில் இருந்து ஆராதனை செய்து வருகிறோம். சோதம் இந்த ஊரடங்கு முடிகிற வரைக்கும் நாம் அப்படி தான் ஆராதனை செய்ய போகிறோம். இந்த அமைச்சர் ஊரடங்கு முடிந்த பிறகு நம் சபைக்கு வந்து நம்ம ஆராதனை செய்யலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சோதம் இந்த எப்படி இந்த யூடியூப் மூலமாக ஆராதனை செய்வது என்று தெரியாத பிள்ளைகள் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிந்த பிள்ளைங்க நீங்கள் சொல்லுங்கள், எப்படியா அந்த நம்மளுடைய சபை யூடியூப் சேனலோட லிங்க் வந்து அனுப்புங்க. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். அவங்களும் நம்மோடு கூட சேர்ந்து ஆராதனை செய்யட்டும். அது மாத்திரம் இல்லாமல் நாம் கடந்த வாரத்திலேருந்து நாம் தினந்தோறும் மாலை சோதம் 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் 1 மணி நேரம் நாம் சேர்ந்து நாம் ஜெபித்து கொண்டு வருகிறோம். இந்த கான்ஃபரன்ஸ் கால் மூலயமாய் சோதம் இன்னும் தெரியாத பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அவர்களும் நம்மோடு கூட சேர்ந்து ஜெபிக்கட்டும். அந்த ஜபத்தின் மூலமாய் அநேக பேர் பயனடைந்திருக்கிறார்கள், உற்சாகமாய் ஜெபிக்கிறார்கள். சோத்திரம் தொடர்ந்து இந்த ஊரடங்கு முடிகிற வரைக்கும் நாம் தினந்தோறும் மாலை 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் நாம் இந்த கான்ஃபரன்ஸ் கால் மூலயமாய் நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் வீடுகளில் இருந்து நீங்கள் அதிகமாக ஜெபிக்க பிரயாசப்படுங்கள். சோத்திரம் இது கடைசி காலமாக இருக்கிறதுனால நீங்கள் வீடுகளில் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சோத்திரம் நீங்கள் ஜெபியுங்கள். தேசத்துக்காய் மன்றாடி தேப்பின் வாசம் நின்று ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். சோத்திரம் ஒரு சில விண்ணப்பங்கள் சோத்திரம் சொல்லி நாம் சேர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது நம்முடைய தேசத்தில் சோத்திரம் பரவிக்கொண்டு இருக்கிற இந்த வியாதியை கர்த்தர் மாற்றிப்பட முடியாது. இந்த கொரோனா வைரஸை கர்த்தர் சோத்திரம் அழிக்க முடியாது நாம் ஜெபிக்க போகிறோம். பாருங்கள், நம்முடைய தேசத்தில் கிட்டத்தட்ட சுமார் 80,000க்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. சோத்திரம் அநேக பேர் மரித்து போயிருக்கிறாங்க. கர்த்தர் தாமே ஸ்தோத்திரம் இந்த சோத்திரம் இந்த பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் குணமாக்க முடியாய் ஒரு விஷயம் நாம் ஜெபிக்க போகிறோம். பாருங்கள், நம்முடைய மாநிலத்தில் ஒவ்வொரு மாநிலங்களிலும் அதிகமான பாதிப்புகள் நடைபெறுகிறது. இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் அதிக பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கிறது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 8,000க்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஒரு விஷயம், எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் நம்முடைய தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பார்க்கலாம். எல்லாரும் இருந்த நிலைமையில முழங்கால் படிட்டு ஒரு விஷயம், நம்முடைய பாரத தேசத்துக்காக எல்லாம் ஜெபம். இந்திய தேசத்தில் ஆண்டவர் மனம் இறங்க வேண்டும். ஆண்டவர் சோத்திரம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்துக்காய் நாங்கள் மன்றாடுகிறோம். அப்பா ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் ஆண்டவரே சப்பா இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது ராஜா. ஒரு விஷயம் மனமிறங்குவீராக. அநேக உயிரிழப்புகள் ஏற்பட்டு இருக்கிறது. ஆண்டவரே, உயிரிழப்பு ஏற்பட்ட குடும்பத்தை கர்த்தர் ஆறுதல் படுத்துவீராக. பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் குணமாக்குவீராக ராஜா. ஆண்டவரே சபை இயேசுவின் ரத்தம்
ரத்தம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே ஆமென் சுத நாங்கள் ஆண்டவரே திறப்பின் வாசல் நின்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு விஷயம் தேசத்தை கர்த்தர் ரட்சிப்பீராக பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆமென் சுத தேசத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு மாநிலங்களையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு மாநிலங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த மும்பை பட்டணத்தில் ஆண்டவரே அப்பா அநேக பேர் பாதிக்கப்படுகிறார்கள். கர்த்தாவே அவர்களை கர்த்தர் குணமாக்குங்க, ஒரு பாதுகாப்பை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. தேசத்தில் காணப்படும் 130 கோடி ஜனங்களையும் என் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக. இயேசுவின் ரத்தம் அவர்கள் மேல தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒரு விஷயம் இந்த வாதை நோய் என் தேசத்திலிருந்து எடுத்து போடுங்கப்பா. ஒரு விஷயம் இந்த வாதை நோய் என் தேசத்திலிருந்து எடுத்து போடுங்க. என் தேசத்திலிருந்து கர்த்தர் எடுத்து போடுவீராக ராஜா ஆண்டவரே. ஒரு விஷயம் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒரு விஷயம் உடைய பிள்ளைகளாய் நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திலிருந்து இந்த வாதை நோயை கர்த்தர் எடுத்து போடுவீராக ராஜா ஆண்டவர். அநேக சிறு பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள், கர்ப்பிணி பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள், மாற்றுத்திறனாளிகள் பாதிக்கப்படுகிறார்கள் ஆண்டவரே. சபா ஆண்டவரே ஒரு விஷயம் மனம் இறங்குங்க, ஒரு விஷயம் மனம் இறங்குங்க ஆண்டவரே. ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லார் மேலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும் அப்பா ஆண்டவரே. அவர்களை கர்த்தர் ரட்சிப்பீராக, பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இதற்கான தடுப்பு மருந்து ஆமென் சுத்தம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இதற்கான ஆண்டவரே மெடிசன் கண்டுபிடிக்க கர்த்தர் உதவி செய்வீராக ராஜா. மீண்டும் இந்த தேசத்தை கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக ராஜா. ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியாய் நம்முடைய தேசத்துல பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் குணமாக்க முடியாய் நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இனி அந்த வைரஸ் பரவாதபடிக்கு கர்த்தர் நம்முடைய தேசத்தின் மேல அவருடைய ரத்தத்தை தெளிக்க முடியாய் நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஸ்தோத்திரம். உயிரிழந்த குடும்பங்களை கர்த்தர் ஆறுதல் படுத்த முடியாய் நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னொரு காரியத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். இந்த ஊரடங்கு நிமித்தமாய் ஆமென் அநேக பிள்ளைகளால் வேலைக்கு போக முடியல, குடும்பத்தை சரியாக நடத்த முடியல, உணவுக்காய் ஆமென் சுத்தம் பிள்ளைகள் ஆமென் ஏங்கி தவித்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த கிராமப்புறத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் அநேக பேர் ஆமென் உணவுக்காய் தவித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த முதியோர்கள், பெற்றோரை இழந்த பிள்ளைங்க, இந்த சாலையோரத்தில் வசிக்கிறவங்க, இவங்கெல்லாம் ஆமென் ஒருவேளை உணவு கூட கிடைக்காம மிகவும் ஆமென் பஞ்சத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் எல்லாம் நாம் கர்த்தராமே நினைத்து அவர்களை போஷிக்க முடியா எல்லாரும் சோமனுங்க பார்க்கலாம். ஏழை எளிய ஜனங்களுக்காக ஆமென் நமக்கு கர்த்தர் 3 வேளையும் ஆமென் உண்ணுவதற்கு உணவு, இருப்பதற்கு இடம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளுக்கும் ஆமென் கர்த்தர் அவர்களை போஷிக்க முடியா எல்லாரும் ஜெபமனுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஜெபமனுங்க. ஏழை எளிய ஜனங்களுக்காக எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபமனுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே ஏழை எளிய ஜனங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே அந்த ஜனங்களை கர்த்தர் ரட்சிப்பீராக ராஜா. பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே அந்த ஜனங்கள் உணவு இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. சபாமின் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலைமையில காணப்படுகிறது. கர்த்தர் ஒரு விஷயம் அவர்களை ஆமென் சொல்லி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எலியாவை போஷித்தவர் ஆண்டவரே இன்றைய நாட்களில் ஆண்டவரே சபா நீங்கள் அந்த ஜனங்களை போஷிப்பீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் சகாயர் நீரே, உதவி செய்கிற ஒரு நீரேப்பா ஆண்டவரை உதவி செய்யும்படியாய் போஷிக்கும்படியாய் ஜனங்களை கர்த்தர் எழுப்புவீராக. ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகள் உள்ளத்தில் பேசுவீராக ராஜா. அந்த ஏழை எளிய ஜனங்களை கர்த்தர் போஷிப்பீராக ராஜா. அநேக பேர் ஆண்டவரே சபா குடிக்க தண்ணி கூட இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் நினைத்தருளுங்க. அந்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் நினைத்தருளுங்க. அவங்களுடைய அடிப்படை வசதிகளை கர்த்தர் சந்திக்க முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சபா. ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியாய் இந்த ஏழை எளிய ஜனங்களை கர்த்தர் போஷிக்க முடியாய் நாம் எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஸ்தோத்திரம். அவங்க பஞ்ச காலத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் அவங்களுடைய வறுமையும் தரித்திரத்தையும் கர்த்தர் மாற்றி அநேக காகங்களை கொண்டு ஆமென் ஸ்தோத்திரம் காகங்களை போல ஆமென் அநேக ஜனங்களை கர்த்தர் எழுப்பி அவர்களை போஷிக்க முடியாய் நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். கடைசியாய் ஒரு காரியத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். அநேக ஜனங்கள் இந்த நேரத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் மனம் திரும்பும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். பாருங்க, இது கடைசி காலமாய் காணப்படுகிறது. ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாய் காணப்படுகிறது. இந்நேரத்தில் ஆமென் ஸ்தோத்திரம்
ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும், உண்மையான தெய்வத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பிள்ளைகளுக்காய் எல்லாரும் ஒரு விஷய கரங்களை உயர்த்தி எல்லாரும் சோமனுங்க பார்க்கலாம். ஆமீன். ஜனங்கள் மனம் திரும்பும்படியாய் ஆமீன். சோதம் இன்னைக்கு அநேக பிள்ளைகள் சிருஷ்டிகளை வணங்காமல் தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுது கொண்டு இருக்கிறார்கள். ஆமீன். சில பொய்யான காரியத்தை நம்பி வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு உணர்வு வர முடியாது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சோமனுங்க பார்க்கலாம். ஆமீன் 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 ஆமீன். கடினமான இருதயங்கள் உடைக்கப்படட்டும், உணர்வுள்ள ஒரு இருதயம் உண்டாகட்டும். இந்த உலகத்தை படைத்தவர் யார் என்று ஜனங்கள் தெரிந்து கொள்ளட்டும். அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளட்டும். இந்த கடைசி நாட்களிலே ஜனங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு, பிசாசின் தந்திரங்களுக்கு ஆளாகாதபடிக்கு கர்த்தர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுவீராக. கர்த்தாவை ஜனங்கள் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஜனங்கள் மனம் திரும்பட்டும், மனம் திரும்பட்டும், மனம் திரும்பட்டும். ஆண்டவரே, இந்த வருகை மிக சமீபமாக இருக்கிறது ராஜா. ஆண்டவரே, யாருமே கைவிடப்பட்ட பிள்ளைகளாய் காணப்படக்கூடாது. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு எங்களோடு கூட பரலோகத்தில் வாசம் பண்ணும்படியாய் ஜனங்களை மனம் திரும்ப செய்வீராக ராஜா. ஆண்டவரே, எங்கள் உறவினர்கள் இருக்கிறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு தெரிந்தவங்க இருக்காங்க, அவங்க எல்லாரும் கர்த்தர் ரட்சிப்பீராக ராஜா. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபா எல்லா ஜனங்களும் மனம் திரும்பி ஆமென் ஆண்டவரே தங்கள் இருதயங்களை பக்கமாய் திருப்பி ஆண்டவரே சபா தங்கள் அக்கிரமங்களையும் பாவங்களையும் மீறுதல்களையும் அறிக்கையிட்டு ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே பரிசுத்தமாக மாற கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, நீர் அவர்களை சுத்திகரிப்பீராக ராஜா. ஆண்டவரே, அவர்கள் பாவங்களை நீக்குகிறதுக்கு நீர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கடைசி நாட்களே ஜனங்களுடைய பாவங்களை கர்த்தர் மன்னிப்பீராக, ஜனங்களை மனம் திரும்ப செய்வீராக ராஜா. ஆமீன். சொல்லி கர்த்தரபடியா இந்த கடைசி நாட்களிலே ஜனங்கள் எல்லாரும் கர்த்தர் ரட்சித்து ஆமென் இயேசுவே மெய்யான தெய்வம் என்று ஆமீன் சொல்லி அறிந்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்ய போறதுக்காய் நாம் ஸ்தோத்திரிப்போம். ஆமீன். சொல்லி மட்டுமாய் நாம் செபித்த ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் கர்த்தர் கேட்டு அப்படியே செய்ய போகிறதுக்காய் நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமீன். கர்த்தர் நல்லவர். இந்த நேரத்தில் ஆமீன் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். நம்ம மீண்டுமாக இயேசு கிறிஸ்து இனி நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய வாரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய், நம்மோடு கூட இடைப்படும்படியாய் கர்த்தர் அனுமதித்த ஒரு வேத பகுதி வாசிங்கள் பார்க்கலாம். யோசுவா எழுதின புஸ்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமீன். சொல்லும். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் ஒரு சில நிமிடம் கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஆமீன். ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையில் உங்கள் வார்த்தை கேட்கும்படியாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே சப்பா, நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாட்களில் நீர் இன்னும் எங்களோடு கூட பேசுங்கப்பா. இந்த வார்த்தையின் மூலமாய் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசுங்க. நாங்கள் எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும் என்று ஆண்டவரே எங்களுக்கு உணர்த்துவீராக. எங்கள் இருதயங்கள் ஆமென் சொல்லி இருதயங்களும் செவிகளை கத்த திறந்தருளுவீராக ராஜா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை ஜனங்கள் கேட்கக்கூடாதபடி கிரியை செய்கிற எல்லா பொல்லாத பிசாசின் கிரியைகளை கத்தர் அவன் நிர்மூலமாக்குவீராக ராஜா. ஆண்டவரே கத்தாவை ஜனங்கள் எல்லாம் இந்த வார்த்தை கேட்டு உணர்வடைய என் ஆண்டவர் உதவி செய்வீராக ராஜா. கத்தாவை நீர் எங்களோடு கூட பேசுங்க. பரிசுத்த ஆவியானவரே, உங்கள் பிரசனம் எங்கள் மத்தியில் காணப்படட்டும், உங்கள் ஆளுகைகள் மத்தியில் காணப்படட்டும். தெய்வம் தாமே எங்கள் மத்தியில் பேசுவீராக. அடியனை மறைத்து உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும். ஆசீர்வதை பலப்படுத்தும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமீன். சுத்தம். கர்த்தர் நல்லவர். ஆமீன். சுத்தம். எல்லாரும் ஆயத்தத்தோடு கூட இருக்கிறீங்க. கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஸ்தோத்திரம். கடந்த 2 வாரங்களாக நாம் இதே பகுதியிலிருந்து நம் வசனத்தை தியானித்து கொண்டு இருக்கிறோம். கடந்த 2 வாரங்களாக இந்த யோசுவா எழுதின ஸ்தோத்திரம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்திலிருந்து நாம் கடந்த 2 வாரங்களாக கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்? யோசுவாவே, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். இன்றைய நாட்களில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, மோசையோடு எப்படி இருந்தாரோ அது போலவே கர்த்தர் நம்மோடும் இருப்பார் என்று
கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நம்ம கடந்த 2 வாரங்களாக நாம் தியானித்தோம். கர்த்தர் மோசையோடு எப்படி இருந்தார் என்று நாம் தியானித்தோம். முதல் காரியம் கர்த்தர் மோசையோடு எப்படி இருந்தார் என்றால் சோத்திரம் ஒரு ஐக்கியமாக இருந்தார், ஒரு நெருக்கமாக இருந்தார், ஒரு சிநேகிதரை போல மோசையோடு கூட இருந்தார் என்பதை நாம் தியானித்தோம். அப்போ கர்த்தர் நம்மோடு கூட சிநேகிதனாய் ஒரு ஐக்கியமாய் நெருக்கமாக இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஒரு பயன் உண்டாகிறது என்றால், ஒன்று, அவருடைய ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஒளிவு மறைவின்றி நடந்த காரியங்கள், நடக்கிற காரியங்கள், நடக்க போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் யாரோடு கூட கர்த்தர் ஐக்கியமாக நெருக்கமாக சிநேகிதனாக இருக்கிறாரோ அவர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவார். 2, சோதம் கர்த்தர் ஒரு ஜனத்தை அழிக்கும்படியாய், ஒரு தேசத்தை அழிக்கும்படியாக ஆயத்தமாகும் பொழுது அவருக்கு நெருக்கமானவர்கள் அந்த தேசத்துக்காக, அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை அவர் கேட்கிறார். ஸ்தோத்திரம். அவருக்கு நெருக்கமானவர்கள் ஜெபிக்கிற காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். சோதம் கர்த்தர் நம்மோடு கூட நெருக்கமாக இருப்பார் என்றால் இந்த 2 நன்மைகள் நமக்கு கிடைக்கிறதாய் காணப்படுகிறது. சோதம் கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். 2வதாக கர்த்தர் எப்படி மோசையோடு இருந்தார் என்றால் விட்டு கொடுக்காதவராய் கர்த்தர் இருந்தார். சோதம் அவனுடைய சிறு வயது முதல், அவன் பிறந்த நாள் முதற்கொண்டு அவன் மரணம் வரைக்கும் கர்த்தர் அவனை விட்டு கொடுக்காதவராய் இருந்தார். அவனுக்கு விரோதமாக எழுமின சட்ட திட்டங்களுக்கு கர்த்தர் விட்டு கொடுக்கவில்லை. பார்வோன் ராஜாவுக்கு கர்த்தர் விட்டு கொடுக்கவில்லை. ஜனங்களுக்கு விரோதமாக கர்த்தர் விட்டு கொடுக்கவில்லை. சோதரம் அவனுடைய சகோதரர்களுக்கு சோதரம் விட்டு கொடுக்க, சகோதரிக்கு விட்டு கொடுக்கவில்லை. பிசாசின் கைக்கு விட்டு கொடுக்கவில்லை. இப்படி கர்த்தர் அவனுடைய மரணம் வரைக்கும் ஒருவர் கைக்கும் அவனை விட்டு கொடுக்காமல் கர்த்தர் அவனை பாதுகாத்து வந்தார். அல்லேலூயா. அது போலவே நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட விட்டு கொடுக்காதவராய் இருக்க போகிறார். வியாதிக்கு விட்டு கொடுக்காமல், பிரச்சனைகளுக்கு விட்டு கொடுக்காமல், பிசாசின் கிரியைகளுக்கு விட்டு கொடுக்காமல் கர்த்தர் ஒரு நாளும் யாருக்காகவும், எவர்களுக்காகவும், எவைகளுக்காகவும் நம்மளை விட்டு கொடுக்காமல் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க போகிறார். ஸ்தோத்திரம். இந்த 2 காரியங்களை நாம் கடந்த வாரங்களிலே தியானித்தோம். எப்படி கர்த்தர் நம்மோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். யோசுவாவை பார்த்து இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார். யோசுவாவே, நான் மோசையோடு எப்படி இருந்தோனோ அப்படியே நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று இந்த யோசுவாவுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வாக்குத்தத்தின் பிரகாரமாகவே யோசுவாவுடைய வாழ்நாட்கள் முழுவதும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஸ்தோத்திரம். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் அநேக அரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். பாருங்க, இந்த நேரத்தில் மோசையோடு கூட இருந்த தெய்வம் யோசுவாவோடு கூட இருந்தார், முடிவு பரியந்த வரைக்கும் இருந்தார். இந்த வாக்குத்தத்தத்தை யோசுவா பெற்றுக் கொள்ளுகிறதுக்கு அவனிடத்துல காணப்பட்ட தகுதிகள் என்ன? பாருங்க, இன்னைக்கு அநேக வேளையில் நம் வாக்குத்தத்தத்தை வைத்து கர்த்தர் நடத்துவார் என்று அந்த வாக்குத்தத்தத்தை நாம் படித்த உடனே அந்த வாக்குத்தத்தம் நமக்கு நடக்காது, பலிக்காது. அந்த வாக்குத்தத்தை எழுதி நம் டைரியில் வைத்திருந்தால் மட்டும் போதாது. அந்த வாக்குத்தத்தம் பலிக்காது, நிறைவேறாது. மாறாக அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில பலிப்பதற்கும், அந்த வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கும், நம்முடைய வாழ்க்கையில் அதை நிறைவேறுகிறதற்கும் நமக்குள்ள ஒரு சில தகுதிகள் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, இந்த யோசுவாவின் இடத்துல இந்த வாக்குத்தத்தம் பலித்தது. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம், இந்த வார்த்தைகள் இவனுடைய வாழ்க்கையில பலித்தது. கர்த்தர் கடைசி வரைக்கும் அவனோடு கூட இருந்தார். இப்படி இந்த வாக்குத்தத்தம் இவனுடைய வாழ்க்கையில பலிப்பதற்கும் வருகிறதற்கும் இவனிடத்துல காணப்பட்ட தகுதிகள், இவனிடத்துல காணப்பட்ட குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இன்றைய வாரத்துல நாம் தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தை யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்லுவதற்கு இவனிடத்துல காணப்பட்ட தகுதிகள் என்ன என்பதை நம்ம இந்த நேரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். இந்த வாரத்துல அந்த தகுதிகள் என்னன்னு சொல்லிட்டு தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் நோட்டு வைத்திருக்கிறவங்க, பேனா வைத்திருக்கிறவங்க குறித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சோத்திரம். கர்த்தர் நம்மோடு கூட ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்றால், கர்த்தர் நம்மோடு கூட விட்டு கொடுக்காதவராக இருக்க வேண்டும் என்றால் நமக்குள்ள இருக்க வேண்டிய தகுதிகள் என்னென்ன என்பதை நாம் தியானிக்க போகிறோம். அந்த தகுதிகள் யோசுவாவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் வேதத்தின் அடிப்படையாய் நாம் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது காரியமாக யோசுவாவுடைய வாழ்க்கையில இருந்த முதல் தகுதி, முதல் காரியம் என்னன்னா கீழ்ப்படிதல். இந்த யோசுவாவுக்கு காணப்பட்டது. கீழ்ப்படிதல் இவனிடத்துல காணப்பட்டது. அதுக்கு ஆதாரமாக யாத்ராகமம்
24ஆம் அதிகாரம், மன்னிக்கவும், யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 9-10 வசனங்களை வாசிப்போம். 17:9-10. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக் கூட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக் கூட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த இடத்துல அவன் ஸ்தோத்திரம், அவன் மோசே யோசுவாவை பார்த்து, நீ அவன் சொந்த மனிதர்களை தெரிந்து கொண்டு யுத்தம் பண்ணு என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தைக்கு யோசுவா அவன் அப்படியே கீழ்ப்படுகிறதை இந்த வேத வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. பாருங்க, அவன் சொந்தம் அவன் மோசே யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், யோசுவாவே, அவன் சொந்த அமலேக்கு நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறார்கள், ஆகையினால நீ ஜனங்களை குறிப்பிட்ட ஜனங்களை தெரிந்து கொண்டு நீ போய் யுத்தம் பண்ணு என்று சொல்லும் பொழுது, அதை அவன் எனக்கு அந்த வேலை இருக்கிறது, நான் போக மாட்டேன், எனக்கு இந்த பலவீனம் இருக்கிறது என்று எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்லாமல் அவன் என்னுடைய தலைவன் சொல்லிவிட்டார். அவன் கர்த்தர் நியமித்த, எங்களை ஆளுகை செய்ய முடியாது நியமித்த அவன் மோசே சொல்லிவிட்டார் என்று அந்த வார்த்தைக்கு அப்படியே யோசுவா கீழ்ப்படுகிறார். அல்லேலூயா. இந்த கீழ்ப்படுகிற அவன் குணம் இந்த யோசுவாவுக்கு அதிகமாய் காணப்பட்டது. முழுமையாய் கீழ்ப்படிந்தார். அவன் யாருக்கு கீழ்ப்படிந்தார்? அவன் கர்த்தர் நியமித்த மனிதனுக்கு அவர் கீழ்ப்படிந்தார். மோசே யார்? அவன் சொன்ன வேதத்தில் பார்க்கும் பொழுது அவன் ஸ்தோத்திரம், அவன் ஜனங்களை வழிநடத்தும்படியாக, அந்த ஜனங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு செல்லும்படியாக கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஒரு தலைவன், கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஒரு மெய்ப்பன் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரம் அந்த மோசேக்கு அவன் சொன்ன யோசுவாவுக்கு அவன் ஊழியக்காரன் அவன் என்று சொல்லப்படுகிறது. இந்த யோசுவா மோசேக்கு பணிவிடக்காரனாய், வேலைக்காரனாய், அவன் உடன் ஊழியக்காரனாய் காணப்பட்டார். ஆகையினால தன்னுடைய ஊழியக்காரனுக்கு யோசுவா கீழ்ப்படுகிறவராய் காணப்பட்டார். தன்னுடைய அவன் சுத்திரம் அவன் எஜமானனுக்கு கீழ்ப்படுகிறவராய் யோசுவா காணப்பட்டார். தன்னுடைய தலைவனுக்கு கீழ்ப்படுகிறவராய் இந்த யோசுவா காணப்பட்டார். அல்லேலூயா. இந்த நேரத்தில் அவன் சொன்ன யோசுவா கீழ்ப்படுகிறவராய் காணப்பட்டார். இன்னைக்கு அவன் அநேக வேளையில நாம கீழ்ப்படுகிற குணம் நமக்குள்ள நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா நம்மளால அவன் சொல்ல நம்மை ஆளுகை செய்ய முடியாய் நியமிக்கப்பட்ட மனிதருக்கு நம்மால் கீழ்ப்படிய முடியல. நம்மளை வழிநடத்த முடியாய் கர்த்தர் நியமித்த ஊழியக்காரர்களுக்கு நம்மளால கீழ்ப்படிய முடியல. அவன் சோதரம் நமக்கு தலையாய் அவன் சோதம் இருக்கிற அவன் சோதரம் நம்முடைய மெய்ப்பர்களுக்கு கீழ்ப்படிய நம்மளால முடியல. பாருங்க, மனைவிமார்கள் அவன் சொன்ன புருஷர்களுக்கு சரியாய் கீழ்ப்படிய மாட்டாங்க, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. இந்த கீழ்ப்படிதலுக்கு அவன் சொன்ன கீழ்ப்படிதல் அந்த குணம் அவன் நமக்குள்ள குறைகிறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு புரிந்து கொள்ளுதல் நமக்கு காணப்பட வேண்டும். என்னன்னா, நமக்குள்ள அந்த மனிதர்களை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியல. இவர்கள் அமைச்சோதன் நம்மை ஆளுகை செய்ய முடியாது நியமிக்கப்பட்டவர்கள், இவர்கள் நம்முடைய மெய்ப்பர், அவன் என்னுடைய ஊழியக்காரன், என்னுடைய கணவன், என்னுடைய பெற்றோர்கள் என்று நம்மால அது ஏற்றுக்கொள்ள முடியாத பட்சத்தில் தான் நம்மளால கீழ்ப்படிய முடியவில்லை. இன்னைக்கு நம்ம ஒரு உண்மையான ஒரு காரியம் என்னன்னா, நம்ம உள்ளத்திலிருந்து மனசார ஒருவரை ஏற்றுக்கொள்ள முடியல. அமைச்சர் இவர்கள் ஊழியக்காரர்களாக ஏற்றுக்கொள்ள முடியல. அமைச்சோதரம் அமைச்சர் பெற்றோர்களை ஏற்றுக்கொள்ள முடியல. அமைச்சர் மனைவிமார்கள் புருஷர்களை ஏற்றுக்கொள்ள முடியல. அதனாலதான் அந்த கீழ்ப்படிதல் நமக்குள்ள குறைக்கப்படுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்னொரு காரியம் என்னன்னா, நம்ம சோதரம் நம்ம யாருக்கு கீழ்ப்படியணுமோ நமக்கு மேல் இருக்க அதிகாரிகள் இடத்துல குறைகளை நாம் அதிகமாக கண்டுபிடிக்கிறது நிமித்தமாய், குறைகளை பார்க்கிறது நிமித்தமாய் நம்மால் கீழ்ப்படிய முடியல. பாருங்க, இன்னைக்கு அநேக பேர்கள் அமைச்சர் ஊழியக்காரர்கிட்ட குறைகளும், அமைச்சர் கணவன்மார்கிட்ட குறைகளும், பெற்றோர்களிடத்துல குறைகளும், ஆளுகை செய்கிற தலைவர்களிடத்துல காணப்பட குறைகளை மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குறைகளை பார்க்க பார்க்க அவங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற எண்ணம் இவர்களுக்கு குறைந்து கொண்டே இருக்கிறது. குறைகளை பார்க்கும் பொழுது இவர்களுக்குள்ள அந்த கீழ்ப்படுகிற குணமும் குறைந்து கொண்டே இருக்கிறது. குறைகளை பார்ப்பது தவறு அல்ல, குறைகளை மட்டும் பார்ப்பதுதான் தவறு என்று அவன் சோதரம் அவன் வேதம் சொல்லுகிறது. நாம் குறைகளை மட்டும், அவங்களிடத்தில் நல்ல காரியங்கள், நலமான காரியங்கள், நன்மை செய்கிற குணங்கள் அநேக இருக்கும், ஆனா அதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். அவங்களிடத்தில் என்ன மைனஸ் பாயிண்ட் இருக்கு, என்ன நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கு என்று சொல்லி பார்க்கும் பொழுது நமக்குள்ள அவங்களுடைய வார்த்தை கீழ்ப்படுகிற குணம் நமக்குள்ள குறைந்து கொண்டே போகிறது. இன்னொரு காரியம், அவன் ஒப்பிட்டு பார்க்கிறோம்.
ஆமென் ஸ்தோத்திரம். அவங்களோடு கூட இருக்கிற தகுதிகளும் நமக்கு இருக்கிற தகுதிகளும் ஒப்பிட்டு பார்க்கிறோம். ஆமென். சில பெற்றோர்களும் பார்க்குறாங்க, எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது, எங்கள் அம்மா படிக்கலை, அப்பா படிக்கலை, நான் படித்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் தனக்குள்ளே இருக்க தகுதிகளையும் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டுமோ அவர்களுக்குள்ளே இருக்க தகுதிகளும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நமக்குள்ள கீழ்ப்படுகிற குணம் குறைந்து கொண்டே போகிறது. இன்னைக்கு அநேக பேர் ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. ஏன்னா ஊழியக்காரர்களுக்கு சரியா தகுதி இல்லை, வயது இல்லை, அவருக்கு அந்த டேலண்ட் இல்லை, சரியா பாட தெரியாது, சரியாக நடத்த தெரியாது என்று சொல்லி அந்த தகுதிகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்மளால கீழ்ப்படிய முடிகிறது இல்லை. அல்லேலூயா. இந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு தெளிவாய் உணர்த்துகிற ஒரு காரியம், ஆமென் ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்மை நடத்தும்படியாய் நியமிக்கப்பட்ட ஆமென் ஸ்தோத்திரம் நபர்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். மனைவிமார்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென் ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களுக்கு தலையாக கணவரை நியமனம் செய்திருக்கிறார். ஆகையினால நாம் அவர்களுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் மனைவிமார்கள் கணவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நிருபங்களில் ஆமென் ஸ்தோத்திரம் அநேக பேர் சொல்லியிருக்கிறாங்க. பவுல் சொல்லியிருக்கிறார், பேதுரு சொல்லியிருக்கிறார். இப்படி அநேக பேர் புருஷர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் பிள்ளைகளும் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றும் வேத வசனம் சொல்லுகிறது. பாருங்க, வேத வசனத்தில் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆவது வசனம் மிக தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது. என்னன்னா வாசிங்கள் பார்க்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆவது வசனம். 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அல்லேலூயா. வேத வசனத்துல ஆண்டுடைய பார்வைக்கு எது பிரியம்? ஆண்டுடைய பார்வைக்கு பலி அல்ல, ஆண்டுடைய பார்வைக்கு ஆட்டுக்கடாக்களின் அமைச்சம் நினம் அவருடைய பார்வைக்கு பிரியம் அல்ல, மாறாக அவருடைய பார்வைக்கு கீழ்ப்படிதல் தான் பிரியமாய் காணப்படுகிறது. பலியை பார்க்கிறோம், ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பது அவர் விரும்புகிறவராய் காணப்படுகிறார். இந்த நேரத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறார், உங்களுக்கு நியமிக்கப்பட்ட மெய்ப்பர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், உங்கள் கணவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், உங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதவசனம் நமக்கு தெளிவாய் சொல்லிக் கொடுக்கிறது. அல்லேலூயா. இந்த நேரத்தில் நாம் உணர்வுள்ளவர்களாய் காணப்படணும். பாருங்க, இந்த யோசுவா தன்னுடைய ஊழியக்காரனாய் இருக்கிற மோசே சொன்னதை அப்படியே செய்து முடித்தான். தன்னால் முடியுமோ முடியாது என்று யோசிக்கல, என்னால் இது நடத்த முடியுமோ, என்னால் யுத்தம் பண்ண முடியுமோ என்று யோசிக்கல. மாறாக என் ஊழியக்காரன் சொல்லிட்டாரு, நான் போயிட்டு அவன் செய்வேன் என்று விடாப்பிடியாக வைராக்கியமாக அந்த வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. இந்த கீழ்ப்படிதல் குணத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், யோசுவாவே மோசையோடு இருந்ததை போல உன்னோடு இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நேரத்தில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தெய்வ பிள்ளைகளே, இந்த கீழ்ப்படிதல் குணம் உள்ளவர்களுக்கு என் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், கீழ்ப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேதத்திற்கு, சத்தியத்திற்கு, ஊழியக்காரருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறவர்களுக்கு நாம் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். இன்னைக்கு நம்முடைய இருதயம் கடினமாய் காணப்படுகிறது. சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு ஒரு நல்ல நிலமாய் காணப்படுகிறது இல்லை. வழி அருகே விதைக்கப்பட்ட விதையை போல, முட்கள் உள்ள ஒரு நிலத்தை போல, கற்பாறை உள்ள ஒரு நிலத்தை போல நாம் காணப்படுகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், விதைகள் 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாய் நம்முடைய இருதயம் நல்ல நிலமாக காணப்பட வேண்டும். அந்த சத்திய வசம் நமக்குள்ள வேர் கொள்ளாதபடிக்கு தடை பண்ணி கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் நாம் எடுத்து போடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்னைக்கு நீங்க நிதானித்து பாருங்க, வசனத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்தின்படி நாம் கீழ்ப்படியாதபடிக்கு என்னென்னலாம்
எதெல்லாம் தடையாக இருக்கிறது என்று நாம் தியானித்து அவைகளை விட்டு விடுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல நாம் சத்தியத்தின்படி நடக்கக்கூடாது. ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க கூடாது. பெற்றோர்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க கூடாது என்று சொல்லி பிசாசான தந்திரமாய் அநேக காரியங்களை நமக்கு விரோதமாய் திட்டம் போட்டு கொண்டிருக்கிறான். நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து நாம் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்மளை நடத்துகிறவர்களுக்கு தகுதி இல்லைனாலும் பரவாயில்ல, வயது இல்லைனாலும் பரவாயில்ல, நம்மளை நடத்துகிறவர்களுக்கு அமைச்சோது எந்த ஒரு நிறைவான காரியங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல, கர்த்தர் நியமித்ததை நாம் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நாம் சத்திய வசனத்துக்கு நம்மளை விட்டு கொடுக்க வேண்டும். அப்படி விட்டு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட அமைச்சத கடைசி முடிவு பறைந்த வரைக்கும் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க கர்த்தர் நல்லவர். ஆமென். சொல்லுங்க நேரத்துல முதல் காரியம் யோசுவாவின் இடத்துல முதல் தகுதி என்னன்னா கீழ்ப்படிதல் அவனுக்குள்ள காணப்பட்டது. ஆமென். ஸ்தோத்திரம். அவனுடைய பலவீனங்களை மேற்கோள் காட்டாம, அவனிடத்துல காணப்பட்ட குறைகளை மேற்கோள் காட்டாம மோசே சொன்னதை அப்படியே செய்து முடிக்கிறவனாய் யோசுவா காணப்பட்டார். அவனுக்குள்ள அந்த கீழ்ப்படிதல் தான் இவனுக்கு இந்த அளவுக்கு ஒரு தலைவனாய் மாறுகிறதற்கு அது கொண்டு வந்ததாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. இரண்டாவது காரியம் அவனிடத்துல காணப்பட்ட ஒரு தகுதி. இரண்டாவது வாசிக்க பார்க்கலாம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். மன்னிக்கவும் 11வது வசனம். ஒருவன் தன் சிநேகிதனுடன் பேசுவது போல கர்த்தர் மோசேயுடைய முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அல்லேலூயா. எல்லாரும் ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் வசனத்துல வேத வசனம் சொல்லுகிறது. ஆமென் ஸ்தோத்திரம் யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அந்த வாலிபனாகி யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு புரியாமல் இருந்தான், விட்டு விலகாமல் இருந்தான். ஆமென் ஸ்தோத்திரம். இந்த ஆசரிப்பு கூடாரம் சாலமோன் ஆலயத்தை கட்டுவதற்கு முன்பாக இவர்கள் ஆலயமாக கருதுகிறது இந்த ஆசரிப்பு கூடாரத்தை தான். இந்த மோசே கட்ட இந்த மலை மேல ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி கட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு மாதிரியை காண்பித்து கொடுக்கிறார். அந்த மாதிரிபடியே இவர்கள் எங்கெங்கே போகிறார்களோ அங்கெங்கே ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி அங்கே ஆராதனை செய்து வந்தார்கள். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு யோசுவா புரியாமல் இருந்தார். அதுக்கு முன்பதாக ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். அல்லேலூயா. அப்ப யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு புரியாமல் இருந்தார். அதுக்கு முன்பாக என்ன நடக்கிறது என்றால் மோசேயோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார், முகமுகமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த ஆசரிப்பு கூடாரத்துல முகமுகமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப பேசிக் கொண்டிருக்கிற வேளையில, அந்த உறவாடுதல் நடக்கிற அந்த வேளையில யோசுவா தன்னுடைய சொந்த வேலையை பார்க்கல. சரி, மோசையும் ஆண்டவரை பேசிக் கொண்டிருக்கிறார், நமக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு அவர் எங்கோ வேற வேலைக்கு எங்கோ போகல. மாறாக அந்த நேரத்துல ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாமல் புரியாமல் அங்கே காத்திருக்கிறவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. அங்கே அமர்ந்திருக்கிறவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்து மேல ஒரு வாஞ்சை இந்த யோசுவாவுக்கு இருந்தது, ஒரு வைராக்கியம் இருந்தது. அந்த ஆசரிப்பு கூடாரம் பலி செலுத்தப்படுகிறதற்கும் ஆராதனை செலுத்தப்படுகிறதுக்குமான ஒரு கூடாரம். அந்த பலி செலுத்துகிற இடத்தை விட்டு இந்த யோசுவா புரியாமல் காணப்பட்டார். தாவீதும் சொல்லுகிறார் பாருங்க, 26வது சங்கீதத்துல 8வது வசனத்துல சொல்லுகிறார். தாவீது சொல்லுகிறார், வாசிங்க பார்க்கலாம். 26வது சங்கீதம் 8வது வசனம். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். ஆலயத்தை ஆண்டவர் மகிமை தங்குகிற அந்த இடத்தை அவர் வாஞ்சிக்கிறவராய் காணப்பட்டார். அப்ப அந்த ஆசரிப்பு கூடாரத்திலும் ஆலயத்திலும் தேவ பிரசன்னம் எப்பவுமே நிறைந்திருக்கிறதாய் காணப்பட்டது. தேவ மகிமை தங்கியிருக்கிறதாய் காணப்பட்டது. ஆராதனை செலுத்துகிற இடமாய் காணப்படுகிறதுனால இந்த யோசுவாவுக்கு ஒரு வாஞ்சை, இது தேவ
தேவன் அசைவாடுகிற ஒரு இடம், தேவன் மகிமை தங்குகிற ஒரு இடம், ஆண்டவர் பேசுகிற நேரம். இந்த நேரத்தில் நாம் அமைச்சு இந்த இடத்தை விட்டு நான் போகக்கூடாது, இந்த ஆசரிப்பை கூடாரத்திட்டு நான் விலகக்கூடாது என்று சொல்லி சோதரம் கர்த்தர் மோசையோடு பேசி முடிக்கிற வரைக்கும் அதே இடத்துல இருக்கிறவராய் இந்த யோசுவா காணப்பட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக வேளைகளில் இந்த அளவிற்கு ஒரு பக்தி வைராக்கியம் நம்ம இடத்துல காணப்படாமல் போகிறது. சொல்ல பக்தி வைராக்கியம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகிறது. சொல்ல யோசுவாவுக்கு இருந்த பக்தி வைராக்கியம் மகிமை தங்கிய ஸ்தானத்தை விட்டு அவர் பிரியாமல் இருந்தார். அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவர் விலகாமல் இருந்தார். இன்னைக்கு அநேக வேளையில நம்ம ஆலயத்தின் மேல இருக்கிற வாஞ்சை வைராக்கியம் நமக்குள்ள அதிகமாய் காணப்படாமல் போகிறது. ஆராதனை மேல இருக்கிற வாஞ்சைகள் நமக்கு குறைந்து கொண்டே போகிறது. இன்னைக்கு ஆராதனை நேரத்துல 2.5 மணி நேரம் ஆராதனை என்றால் நம்மளால அந்த 2.5 மணி நேரம் முழுமையாக நம்மால் அட்டன் பண்ண முடியல, காத்திருக்க முடியல. இந்த பாடல் பகுதி வரும் பொழுது வெளியே போகிறோம், சங்கீத பகுதி வரும்போது வெளியே போகிறோம், காணிக்கை பகுதி வரும்போது வெளியே போயிட்டு பார்க்கிறோம். இப்படி 2.5 மணி நேரம் நம்மளால் அமர்ந்து தேவ பிரசனத்தை காத்திருந்து அனுபவிக்க முடியல. நம்ம விலகி போகிறவர்களாய் காணப்படுகிறோம். அந்த ஆராதனைக்கு நம்ம விட்டு கொடுக்காதவர்களாய் அநேக வேளையில் நாம் காணப்படுகிறோம். வீடுகளில் குடும்ப ஜபம் ஏறெடுக்கும் பொழுது 1 மணி நேரம் தான் ஜபம் இருக்கும். ஆனால் அந்த ஜபத்தில் நம்மளால முழுமையாக உட்கார முடியாது. அடிக்கடி வெளியே போவோம், செல்போனை பார்ப்போம், வெளியே போய் பார்த்து பேசுவோம். இப்படி முழுமையாய் ஜபங்களுக்கும் ஆராதனைக்கும் நம்மளை விட்டு கொடுக்க முடியல. பிசாசானவன் தந்திரமாய் நம்மளை விலக்கி தூர கொண்டு போகிறவராய் காணப்படுகிறான். இந்த நேரத்தில் ஒரு உண்மையை ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா இந்த ஆசாரிப்பு கூடாரத்திட்டு விலகாமல் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. காரணம் என்னன்னா அவர் ஆராதனை அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் கர்த்தர் மோசையோடு கூட பேசுகிற அந்த நேரத்தில் அவர் அந்த இடத்தை விட்டு விலகாமல் அங்கே இருந்தார். அல்லேலூயா. அங்கே ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிற இடத்தை விட்டு அவர் விலகாமல் இருந்தார். ஆண்டவர் பேசுகிற இடத்தை விட்டு அவர் விலகாமல் இருந்தார். பள்ளி செலுத்துகிற இடத்தை விட்டு அவர் விலகாமல் இருந்தார். இன்னைக்கு அநேக வேளையில் செபிக்கிற இடத்தை ஆராதனை செய்யும் பொழுது, செபிக்கும் பொழுது நாம் நாம் அலட்சியம் செய்கிறவராய் நம்முடைய சுய வேலைகளை நாடி நாம் போகிறோம். ஆனால் ஆண்டவர் அதை விரும்புகிறதில்லை. நீ ஆராதனை நேரத்தில் நாம் முழுமையாய் நம்முடைய சரீரத்தையும் ஆத்மாவையும் மனதையும் நாம் செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகையினால் தான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், தேவனாகிய கர்த்தருக்கு முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு ஆராதனை செய்ய வேண்டும் அவர் விரும்புகிறார். ஏதோ ஒரு அலட்சியத்தோடு கூட நாம கடமைக்காய் ஆராதனை செய்யக்கூடாது. முழு சிந்தனையும் செலுத்தி நாம் ஆராதனை செய்ய வேண்டும். மோசே அந்த வார்த்தையை சோத்திரம் கர்த்தர் பேசின வார்த்தையை பேசுகிற வரைக்கும் அவன் அந்த இடத்தை விட்டு விலகாமல் காத்து கொண்டிருந்தான். இந்த வேளையில் நாம் அந்த அளவுக்கு ஒரு வைராக்கியம், ஒரு தாகம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஆசார்ப்பு கூடாரம் சோத்திரம் ஆசார்ப்பு கூடாரத்தின் மேலே அந்த தாகம் நமக்கு இருக்க வேண்டும். அந்த ஆராதனை மேலே ஜபங்களின் மேலே, உபவாச ஜபங்களின் மேலே, ஆலயத்தின் மேலே நமக்கு அந்த அளவுக்கு ஒரு தாகம் இருக்க வேண்டும். அந்த தாகம் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் மோசையோடு இருந்தது போல நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. இந்த யோசுவா எப்படி இந்த ஆசரிப்பு கூடாரத்தை புரியாமல் அந்த பிரசனத்தை நாடி ஆண்டுடைய வார்த்தைக்காக ஏங்கி அந்த இடத்தை விட்டு விலகாமல் இருந்தார், அது போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் ஆராதனை வேளையிலும் ஜப வேளையிலும் ஆண்டுடைய ஆலயத்தில் அவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கும் பொழுது, அவருடைய ஆலயத்தில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார். அந்த அளவுக்கு ஆசாரிப்பு கூடாரத்தின் மேலே வாஞ்சியாக இருந்த யோசுவாவுக்கு தலைமை பொறுப்பு ஒன்று வந்தது, ஒரு உயர்வு ஒன்று வந்தது. இந்த வேளையிலே ஆண்டுடைய ஆலயத்தின் மேலே பக்தி வைராக்கி பாராட்டுகிறவர்கள், ஆண்டுடைய ஆலயத்தில் முழு சிந்தனையும் கவனத்தையும் செலுத்தி காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் ஒரு உயர்வையும் ஒரு பக்தி வைராக்கியத்தை ஒரு உயர்வையும் ஒரு மேன்மையும் கட்டளையிடுகிறவராய் காணப்படுகிறார். அதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, யோசுவாவை போல சோத்திரம் ஆசரிப்பு கூடாரத்தின் மேலே ஒரு பக்தி வைராக்கியம், ஒரு வாஞ்சை நமக்குள்ள இருக்கும் என்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார். எல்லாரும் ஒரு விஷயம் கண்களை மூடி இந்த 2 காரியங்களுக்கு நாம் விட்டு கொடுக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் ஆண்டவரை நோக்கி எல்லாரும் ஜெபம் செய்ய போகிறோம். எல்லாரும்
ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவர் நம்மோடு கூட தெளிவாய் பேசியிருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். அந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த 2 காரியம் நமக்கு தேவைப்படுகிறது. எல்லாரும் ஜெபம் செய்வோம். எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு எல்லாரும் அர்ப்பணித்து ஜெபம் பண்ண பார்க்கலாம். ஆமென். ஆண்டவர் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஆண்டவர் தம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளிடத்துல கீழ்ப்படிதல் எதிர்பார்க்கிறார். ஆமென். எல்லாரும் விட்டு கொடுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் எல்லாரும் விட்டு கொடுங்க. ஆண்டவரே ஆமென். ஆண்டவரே ஒருவேளை ஆண்டவரே சபா நாங்கள் கீழ்ப்படியாமல் எங்கள் இருதயம் கடினமாக இருக்கும் என்றால் ஒரு விஷயம் கத்தர்களை மன்னிப்பீராக. எங்களுக்கு அந்த கீழ்ப்படுகிற குணத்தை கத்தர் கட்டளிடுவீராக. கீழ்ப்படுகிற குணத்தை கத்தர்களுக்கு கட்டளிடுவீராக ராஜா. ஆமென். கீழ்ப்படுகிற தன்மையை கத்தர்களுக்கு கட்டளிடுவீராக. ஆமென் ஆமென் ஆமென். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் நம்மோடு கூட முடிவு பரிந்து வரைக்கும் இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் நமக்கு பலிக்க வேண்டும் என்றால் அந்த வாக்குத்தத்தின் பிரகாரமாய் கர்த்தர் நம்மோடு கூட ஐக்கியமாக நம்மளை விட்டு கொடுக்காதவராய் இருக்க வேண்டும் என்றால் நமக்கு கீழ்ப்படுதல் தேவை. ஆமென். ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படுகிற குணம் தேவை. சத்திய வசனத்துக்கு விட்டு கொடுக்கிற கீழ்ப்படுதல் தேவை. சூத்தம் அமைச்சர் கணவருக்கு கீழ்ப்படுகிற குணம், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிற குணம், நம்ம அமைச்சர் எஜமான்களுக்கு கீழ்ப்படுகிற குணம் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுகிறது. எல்லாரும் விட்டு கொடுக்க பார்க்கலாம். ஒருவேளை நீங்க பெற்றோர்கள் கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம். அமைச்சர் ஒருவேளை நீங்க கணவருக்கு கீழ்ப்படியாம மனைவிக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம். அது எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் விட்டு கொடுக்க பார்க்கலாம். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே சபா, ஆண்டவரே அவர்களை அமைச்சர் ஏற்றுக்கொள்ளாததுனால, இருதயத்தில் மனதார ஏற்றுக்கொள்ளாததுனால என்னால் கீழ்ப்படிய முடியல. அவங்க குறைகளை நான் பார்க்கிறது நிமித்தமாக என்னால் ஏற்றுக்கொள்ள அமைச்சர் கீழ்ப்படிய முடியலப்பா. அமைச்சர் அவர்களுக்கு இருக்கிற தகுதியோட எனக்கு அதிக தகுதிகள் இருக்கிறதுனால என்னால் கீழ்ப்படிய முடியல. ஆண்டவரே சபை எல்லாரும் விட்டு கொடுங்க பார்க்கலாம். ஆண்ட சமூகத்தை விட்டு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் அமைச்சர் அறிக்கையிடும் பொழுது, நீங்கள் மனதார ஒப்பு கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். கீழ்ப்படிய அமைச்சர் கர்த்தர் உங்களுக்கு கீழ்ப்படிய உதவி செய்வார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே கீழ்ப்படுகிற குணத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே சபம் வசனத்துக்கு கீழ்ப்படிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அவன் யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாமல் இருந்தார். இன்னைக்கு அநேக வேளையில் நம்ம ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியும். ஆலயத்துக்குள்ள ஆராதனை செலுத்த முடியல. செபங்களில் காண முடியல. உபவாசம் பண்ண ஜபிக்க முடியல. இன்னைக்கு பிசாசான நம்மளை கவனத்தை சிதறடித்து கொண்டு இருக்கிறான். ஒழுங்காக ஒரு இடத்துல ஒரு மணி நேரம் அமர்ந்து ஜபிக்க முடியல. விசுவாசம் தந்திரமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். எல்லாரும் விட்டு கொடுக்க பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் அந்த வைராக்கியத்தை கொடுக்க போகிறார். ஆண்டவர் பேசுகிற வரைக்கும் நான் இடத்தை விட்டு விலகி போக மாட்டேன். ஆண்டவர் என்னோடு கூட உறவாடுகிற வரைக்கும், ஒரு வெளிப்பாடு கொடுக்கிற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் என்கிற ஒரு வைராக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். எல்லாரும் விட்டு கொடுக்க பார்க்கலாம். ஆசைத்து கூடாரத்தை விட்டு விலகாமல். ஆமென் 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 ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். இந்த ஆராதனை மேலே இருக்கிற ஆண்டவரே அலட்சியங்கள் எல்லாம் கர்த்தர் எடுத்து போடுங்க. ஆண்டவரே பலிகள் மேலே இருக்க அலட்சியங்களெல்லாம் எடுத்து போடுங்க ராஜா. ஜபிக்கிற நேரங்களில், ஆராதனை செலுத்தப்படுகிற நேரங்களில் எங்களுக்குள்ள இருக்கிற அலட்சியங்கள், அமைன் சோதம் எல்லா காரியங்களும் கர்த்தர் எடுத்து போடுங்க ராஜா. பயபக்தியோடு கூட இது ஆராதனை நேரம், இது ஜப நேரம், இது உபவாச நேரம், இது ஜபிக்கிற நேரம் என்று ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அந்த இடத்தை விட்டு விலகாமல் நாங்கள் காத்திருந்து ஜபிக்க கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக ராஜா. ஆண்டவரே அப்பா, இந்த வாக்குத்தத்தம் எங்கள் மேல பலிக்கட்டும் அப்பா. மோசையோடு கூட இருந்த தெய்வம் எங்களோடு கூட இருப்பீராக. ஆண்டவரே எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே சப்பா. எங்களோடு கூட இருப்பீராக. அந்த கீழ்ப்படுகிற குணத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக ராஜா. ஆண்டவரே ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவரே கவனத்தை சிதற விடாமல், ஆண்டவரே ஆராதனை செய்கிற நேரத்திலும் ஜெபிக்கிற நேரத்திலும் ஆண்டவரே பிரசன்னம் தங்கியிருக்கிற இடத்தை விட்டு விலகாமல் காத்திருக்க, எதிர்பார்த்திருக்க என் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் எல்லாரும் விட்டு கொடுக்க, எல்லாரும் விட்டு கொடுக்க. ஜெபிக்கிற பிள்ளைகள் கர்த்தர் உதவி செய்கிறார். நாம் கடைசி நாட்களில் காணப்படுகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இல்லை என்றால் ஆமென் சூத்திரம் அவன் வித்தியாசமாக மாறிவிடும் அந்த வாழ்க்கை. நாம் எல்லாரும் விட்டு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயம் நமக்கு ஒரு தேவை. நம்மோடு கூட இருந்தால் தான் இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ முடியும். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் தான் பரிசுத்தமாய் வாழ முடியும். இல்லைன்னா வாழ முடியாது. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என் கூடவே இரும் ஓ
என் பக்கத்திலேரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆமே, நாம் எல்லாரும் சேர்ந்து என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். இன்னைக்கு அந்த கீழ்ப்படியாமை நமக்குள்ள இருக்கிறதுனால கர்த்தர் நம்மோடு கூட இருக்க முடியல. இன்னைக்கு அந்த ஆராதனைக்கு ஜபங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம கவனத்தை சிதற விடுகிறதுனால, நம்ம ஆசரிப்பு கூடாரத்தை அலட்சியம் பண்ணுகிறதுனால கர்த்தர் நம்மோடு கூட இருக்க முடியல. இன்னைக்கு ஆண்டவர் அவன் கீழ்ப்படியாமை குணத்தையும் ஆசரிப்பு கூடாரத்தை அலட்சியம் பண்ணுகிற அந்த காரியங்களை கர்த்தர் நம்ம இடத்துல இருந்து எடுத்து போட முடியாது. நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவன் இப்போ ஜெபித்த அர்ப்பணித்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கீழ்ப்படுகிற குணத்தை கர்த்தர் கட்டளையிட்டதுக்காக நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆசரிப்பு கூடாரத்துக்கு, ஆராதனைக்கு, ஜெபத்துக்கு, உபவாசத்திற்கு, ஆண்டவருடைய பிரசன்னம் தங்கி இருக்கிற இடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க, கவனத்தை சிதற விடாமல் முக்கியத்துவம் கொடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போறதுக்காக நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மட்டுமாய் கர்த்தர் நம்மோடு கூட தெளிவாய் பேசினதுக்காய் கரங்களை தட்டி நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆராதனை செய்ய, தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு பலனடைய பரிசுத்த ஆவியான நம்மத்தில் அசைவானதுக்காய் நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் வீடுகளில் இருந்து ஆராதனை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்த முடியாது நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஆண்டவரே, அமை கடைசி பரியந்த வரைக்கும் நீர் அவர்களோடு கூட அசைவாடுவீராக. இந்த கடைசி நாட்களில் இந்த வியாதிகள் அமை பரவி கொண்டு இருக்கிற இந்த வேளையிலே, இந்த கொரோனா வைரஸ் பரவி கொண்டு இருக்கிற இந்த வேளையிலே, உலகம் முழுவதும் பயங்களும் கலக்கங்களும் திகில்களும் சூழ்ந்திருக்கிற இந்த வேளையில கர்த்தாவை உம்மை நம்பியிருக்க பிள்ளைகளோடு கூட நீர் இருப்பீராக. மோசையோடு கூட இருந்தது போல நீர் இருப்பீராக. ராஜா, முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வாதத்தை பலப்படுத்துங்க ஆண்டவரை. இம்மட்டுமாய் கர்த்தர் எங்களை வழிநடத்தி வந்ததுக்காய் ஆண்டவரை உம்மை நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வாதத்தை பலப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் மீண்டும் சதா காலங்களிலும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். சுத்த கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: யெகோவா இரட்சணிய சபை, நம்பர் 14, கோரி சந்து, வண்ணாரப்பாளையம், கடலூர் 607001. மற்றும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9618182869 மற்றும் 9442657348.